நாம் இந்த மாதம் அகஸ்திய விஜயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியது, கண்டிப்பாக தயவு செய்து எல்லோரும் புத்தகத்தை வாங்கிவிடுங்கள். இதில் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. பின்னாடி ஐயோ அம்மா என்று கத்தாதீர்கள். காரணம் பல இருக்கின்றது. இது உங்களுக்கு தேவை. சொத்துக்களை சேர்ப்பதைப் போல இதை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வியாச பகவானே கிரிவலம் செய்ய இருக்கின்ற அற்புதமான வியாச பௌர்ணமி 28/7/2026. பௌர்ணமியின் மிக முக்கிய சிறப்பு என்னவென்றால், இது சாக்ஷாத் இந்த வியாச பகவானே நேரிலே வந்து அருணாச்சல மலையை கிரிவலம் மாற்றும் அற்புத திருநாளாகும். இப்படிப்பட்ட பௌர்ணமி கிரிவலத்தை எப்பொழுது செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட நேர கால விவரங்களை 4ஆம் பக்கத்திலே காணவும். இந்த புத்தகத்தை வாங்கினால் உங்களுக்கு தெரியும். நமது வாயால் சிவசிவ அல்லது ராமராமா என்று ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு நமக்கு குருவின் அருள் நிச்சயம் தேவை. குருவின் அனுகிரகம் இல்லாமல் ஒரு ஆத்மா இறைவனை நெருங்க முடியாது. நமது வாத்தியார் ஆசானே ஈசன் என்று அடிக்கடி கூறுவார். அன்றாடம் நமது குருவிற்கு வந்தனம் செலுத்த தவறியதற்கு ஒரு பிராய்ச்சித்த கிரிவலமாக இதை நாம் ஆற்ற வேண்டும். இது நமது குருமார்களுக்கு மனதார நன்றி சொல்லி ஆற்றும் அற்புதமான கிரிவல நாள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வியாச பரம்பரையை கூறும் அது அற்புதமான ஸ்லோகம். இந்த மாத பௌர்ணமி இரவிலே கிரிவலம் செல்லும்போது வியாச பரம்பரையினர் பெயர்களை சொல்லிக்கொண்டே கிரிவலம் மாற்ற வேண்டும். வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராஸ்வராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த பூர்வ பாகத்திலே உள்ள இந்த அற்புதமான ஸ்லோகம் வியாச பரம்பரையை தெளிவாக கூறுகின்றது. வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. வியாசனே விஷ்ணுவாகும், விஷ்ணுவே வியாசராகும். இப்படி ஒரு அர்த்தம் வருகிறது. இப்படி இந்த ஸ்லோகத்திலிருந்து வியாச பரம்பின அந்த பரம்பரையின் வரிசையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வசிஷ்ட மகரிஷியில் இருந்து தொடங்கி இதை கீழ்கண்ட வரிசையில் அப்படியே பார்க்கலாம். ஸ்ரீ வசிஷ்டர் வியாசருக்கு கொள்ளு தாத்தா, சக்தி வியாசருக்கு தாத்தா, இவர் வசிஷ்டரின் மகன். பராசரர் வியாசருக்கு தந்தை, இவர் சக்தி முனிவரின் மகன். வியாசர் பராசரின் மகன், சுகர் வியாசரின் மகன். இப்படிப்பட்ட மகிமைகள் பொருந்திய பரம்பரையில் வந்த தபோநிதிதான் வியாச பகவான். உண்மையில் புருஷோத்தமரான விஷ்ணுவே வியாசராக அவதாரம் செய்தார். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்னும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பூர்வபாக வரி இதை நமக்கு உணர்த்துகின்றது. கிருஷ்ணத்வயாய் அந்த கிருஷ்ணத்வைபாயர் மற்றும் பாதராயணர் போன்ற வியாச பகவானின் வேறு பெயர்களாக இருக்கின்றது. இப்படி பல வேறு பெயர்கள் உண்டு. வியாச பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வியாசலிங்கமே பானபுரீஸ்வரர் கோவில் கும்பகோணம் அருகில் உள்ளது. இப்படி மகாபாரதம் என்னும் 5ஆம் வேதம் வியாச பகவான் தான் நமக்கு இந்த மகாபாரதம் என்னும் திவ்ய தேவ அமிர்தத்தை வழங்கியவர். மகாபாரதத்தை 5ஆம் வேதம் என்று கூட இன்னும் போற்றி கொண்டாடுகின்றார்கள். வேதம் தெரிந்தவர்கள் தினமும் வீட்டில் மகாபாரதம் படிப்பது அவ்வளோது நல்லது, அவசியம். ஒரு முறை பிரம்மதேவர் ஒரு தராசு எடுத்து அதன் ஒரு பக்கம் ருக் யஜுர் சாம அதர்வனம் என்னும் 4 வேதங்களையும் வைத்து விட்டார். மறுபக்கம் என்ன செய்தார்? அடுத்த தட்டில் மகாபாரதத்தையும் வைத்து எடை போட்டு பார்த்தாராம். அப்போது என்ன ஆச்சரியம்! மகாபாரதம் வைக்கப்பட்ட பக்கம்தான் மகிமையிலும் கணத்திலும் மேலெழுந்து உயர்ந்து நின்றதாம். இதிலிருந்து 4 வேதங்களின் சாரமும் மகாபாரதமே என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. மகாபாரதத்திலே இதிகாச புராணாபியாம் வேதம் சமத் பிரம்மஹேது என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. இப்படி அதாவது இதிகாசங்கள் மற்றும் புராணங்களை படிக்காமல் வேதங்களின் உண்மையை அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது என்று அர்த்தம். ஒரு சாதாரண மனிதனுக்கு வேதங்களை படித்து அர்த்தம் புரிந்து கொள்ளும் ஞானம் இல்லாவிட்டாலும் அவரவர் தாய்மொழியில் இதிகாசங்கள் மற்றும் புராணங்களை படித்தாலே 4 வேதங்களையும் படித்த பலன் அவருக்கு கிட்டும். இதைவிட ஒரு எளிய வழியை கருணை கடலான வியாசராசரின் இந்த வியாசாச்சாரியார் நமக்கு தர முடியுமா? இதை பின்பற்றுபவர்கள்
பெரும் பலனடைவார்கள். பின்பற்றாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலே இப்படி சைக்கிள் ஆஃப் த பர்த் அண்ட் டெத் மாட்டிக்கொள்வார்கள். பஞ்ச பாண்டவர்களின் கிரிவலம் பாருங்கள். பஞ்ச பாண்டவர்கள் அண்ணாமலையை கிரிவலம் வந்து இருக்கிறார்கள். இதை பற்றி நமது வாத்தியார் கூறுகையிலே, பஞ்ச பாண்டவர்களே பல முறை கிரிவலம் வந்திருக்காங்க சார். அதில் பீமன் சாம்பிராணி தூபம் போட்டுக்கிட்டே வருவார். அவர் போடுற சாம்பிராணி புகை 10 பனைமரம் உயரம் அளவுக்கு மேலே போய் அண்ணாமலையாருக்கு போகும் அப்படின்னு மையசிலுக்கும்படி கூறியுள்ளார். பீமனின் பெரிய உருவத்திற்கும் அவனது பக்திக்கும் ஏற்ற தூபம் இது. மேலும் பஞ்ச பாண்டவர்கள் பூஜை செய்த கோவில் கூட திருவண்ணாமலை அந்த பூமியிலே கிரிவல பாதையில் இன்னைக்கும் இருக்கு. அதை தேடி கண்டுபிடிப்பது அடியாருக்கான அந்த அடியார்களுக்கான ஒரு ஆன்மீக தேடலாகும். ஸ்பிரிச்சுவல் கெஸ்ட். இப்படி கிரிவலத்தின் போது செய்ய வேண்டியவை. இன்று நீங்கள் வியாச பௌர்ணமியிலே கிரிவல பாதையிலே நடக்கும்போது வியாச அஷ்டகம், விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் சிவ சகஸ்ரநாமம் படியுங்கள். ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஸ்ரீராம ராம ராமேதி என்ற தாரக மந்திரத்தை ஜெபித்து கொண்டே செல்ல வேண்டும். மேலும் கிரிவல பாதையிலே நடந்து செல்லும் பக்தர்களுக்கு மகாபாரத புத்தகங்களை தானம் செய்வது சொல்ல முடியாத மிகவும் விசேஷமான பலன்களை தரும். அப்பேற்பட்ட விசேஷம் இது. வியாச பரம்பரைக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய தொண்டாகும். வியாச பகவானின் அருளையும் பெரிய சர்க்குருமார்களின் ஆசையையும் திரு அண்ணாமலையாரின் பெரும் அருளையும் பெற இந்த பௌர்ணமி கிரிவலத்தை முழு மனதோடு எல்லோரும் ஆற்றுவதற்கு தயாராக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளா அல்லா அருணாச்சலா.